ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஸ்வா vlog. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போது ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு கார் தேவைப்படுது. என்னென்னா எங்கள் Volkswagen வென்டோ வாங்கி 8 இயர்ஸ் ஆகி அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தருது வண்டி. ஸோ அதனால் ஒரு புது வண்டி வாங்கலான்னு நாங்கள் ஐடியாவில் வந்திருக்கோம். நாங்கள் என்ன மாதிரி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கிளாஸ் லக்ஸுரி சீடன் கார் மாதிரி, அதாவது நாங்கள் வச்சுக்கிற வென்டோ மாதிரியே. ஸோ அதுக்காக நான் எங்கே வந்திருக்கோன்னா ஹோண்டா வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் ஹோண்டா சிட்டி ஆர் ஹோண்டா சிவிக் வந்து வாங்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். உள்ளே போய் நாங்கள் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் வேரியன்ஸ் அது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ காய்ஸ், இப்போ ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து சிவிக்கா. இதுதான் வந்து ஹோண்டாலே ஹையஸ்ட் வெஹிக்கிள். இது பார்த்தீங்கன்னா ரேஸ் கார் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தருமா. 1.5 லிட்டர் ஐவிடெக் இன்ஜின் வரும். இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேன் வாட்ச் கேமரா, இந்த இடத்துல உங்களுக்கு லேன் வாட்ச் கேமரா வரும். இந்த லேன் வாட்ச் கேமரானா சப்போஸ் நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆங்கிளில் கேமரா வர ஆரம்பிக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இதில் உங்களுக்கு கேமரா வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்காது டோட்டலாகவே. இந்த இது பெட்டராக இருக்கும். ப்ளஸ் இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது வருது, அலெக்ஸா வருது, அமேசானோட அலெக்ஸா வருது. அது உங்களுக்கு டோட்டலாக சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. ப்ளஸ் 5 இயர்ஸ்க்கான ஹோண்டா கனெக்ட் இருக்கும். உங்களுக்கு 32 ஃபீச்சர்ஸ் அதிலே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட் உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வண்டியில் பொதுவாக பின்னாடி தானே லக்ஸரியாக இருக்கும். இருக்குது இந்த செக்மெண்ட் தான் லெக் ரூம், ஹெட் ரூம், ஷோல்டர் ரூம் அதிகம். இந்த செக்மெண்ட் டோட்டலாகவே எப்படின்னா இருக்கு. ஃப்ரண்ட்டில் சன்ரூஃப் இருக்குல்ல. இந்த செக்மெண்ட் டாப் எண்டில் உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் டச் ஸ்க்ரீன் வரும். உங்களுக்கு இதில் 18 இன்ச் டச் ஸ்க்ரீன் வரும் இதில் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா டில்டபிள் ப்ளஸ் டெலிஸ்கோபிக் வரும் உங்களுக்கு. ஃபுல் லெதர் சீட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. டாப் எண்டில் தான் சன்ரூஃப். டாப் எண்டில் இல்லை, டாப் எண்ட் முன்னாடி இருக்க வேரியன்ட். டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் லெதர் சீட்ஸும் எல்இடி ஹெட் லேம்ப்ஸும் ஆட் ஆகும். ஒயிட் லேம்ப் ஃபுல்லாகவே லெதர் சீட்ஸ் அண்ட் எல்இடி ஹெட் லேம்ப் பண்ணலாம் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் இது கிளாஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் இந்த லைட்டில் எல்இடி லைட்டு. ஆமாம், எல்இடி லைட். டோட்டலாக 9 அரே எல்இடிஸ்னு சொல்லுவாங்க. 9 அரே அப்படியே பார்க்க இந்த ஸ்டைலிஷ் லுக் மாதிரி. இது டோட்டலாகவே சிவிக்கோட அந்த ஓல்டு அக்கார்டோட அப்படியே இன்ஸ்பைர்ட் பாடி இருக்கும் டோட்டலாக ஃப்ரண்ட்டில். இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டான ஃபேமிலி கார் மாதிரி. சிவிக் வந்து சூப்பராக இருக்காங்க. லாஸ்ட்டில் ரெட் கலரில் இருக்கும். அதனால் நான் தனியாக ஃபுல் வியூ காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் ஸ்டைல் கார் மாதிரி இருக்குது சூப்பராக. இங்கே வந்து 6 கலர் வேரியன்ஸ் வச்சுருக்காங்க. ஹோண்டா பொறுத்திருக்கும் வெஹிக்கிள் கலர் மாறாதான், எல்லாத்துக்கும் சேம் கலர் தானா. இங்கே 6 கலர்ஸ் இருக்குது. இதான் இந்த சிவிக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. லாஸ்ட்டில் நிறுத்தி வச்சுருக்கீங்களா, என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பார்த்துக்கோங்க, ரேசிங் கார் ஸ்டைல் இருக்குது. காய்ஸ், நான் உள்ளே உட்காந்து காமிக்கிறேன். நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. கம்ஃபர்டபுளான நெக் ரூம் இருக்குது. ஸ்டேரிங் நல்லா கிளாஸியாக தான் இருக்குது. சூப்பராக ஆனால் சாஃப்ட்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. சாஃப்டாகவே இருக்குது ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே அண்ட் சன்ரூஃப் இருக்குது பாருங்கள். பெனராமிக் இல்லை, ஜஸ்ட் சன்ரூஃப். சீட்டும் அப்படியே சாஃப்டாக இருக்குது. இதில் எது சீட்டு இங்கே பாருங்கள். கிட்ட கம்மி. சரி, அப்படி சுற்றிட்டு வா. இங்கே பாருங்கள், சீட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு லெதரு. நான் அமுத்த அப்படியே உள்ளே போகுது. டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக ஹேண்ட் ரெஸ்ட்டும் கொடுத்துக்குறாங்க. இப்போ நம்ம பின்னாடி உட்காந்து காமிங்க எப்படி இருக்குன்னு. காய்ஸ், பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா 4 மெம்பர்ஸாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போக முடியும். ஏன்னா அந்த லென்த்து இல்லை. 5 மெம்பர்ஸ்லாம் வந்தால் கொஞ்சம் இடுக்கின்னு உட்கார மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் லெக் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது. கால் வந்து இப்படி கொஞ்சம் தூக்கின்னு உட்கார்ற மாதிரி இருக்குது.
நாங்கள் வச்சுருந்து வென்ட்டு வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா கால் கீழே வச்சிங்கன்னா கொஞ்சம் அமிடும், அந்த கால் வைக்கிற அந்த மடக்கிற டைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த டைட்னஸ் இருக்குது எனக்கு. எதுவாக இருந்தாலும் நம்ம வெளிப்படையாக சொல்லிடணும், அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு ஃபுட்டுனாலும் கரெக்டாக சொல்லணும். அந்த மாதிரி இந்த வண்டி வாங்குறதா இருந்தால் ஹைட்டாக இந்த மாதிரி ஒரு 6 ஃபீட் இருக்கிறவங்க வந்து பின்னாடி உட்காந்திங்கன்னா கொஞ்சம் கால் வந்து கொஞ்சம் டைட்னஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். மற்றபடி இதோ ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது, அதுலேயும் வந்து நம்ம வாட்டர் பாட்டில் இல்லை காஃபி கப் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். வண்டி கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஆனால் பின்னாடி உட்கார சொல்ல கொஞ்சம் கால் வந்து இதுவாக தான் இருக்குது. இதுடா சன்னுக்கு, ஆமாம் இது வரை கொடுத்துக்கிறாங்க. சூப்பர். ஆனால் பொதுவாக இங்கே தானே கொடுப்பாங்க. இங்கேன்னு சொல்ல வந்துட்டு பாருங்கள், இங்கேயும் வந்து இந்த விண்டோ ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் லைட் வெளிச்சம் வந்து வெளியேருந்து வர்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சன்ரூஃப் கூட பேரனாமிக் இல்லையா. அது இல்லாமல் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இது இந்த ஹைட்டு இல்லை, இந்த ஹைட் ஏறதுனாலையும் எனக்கு இங்கே இருக்க ஹைட்டு வந்து லைட்டாக இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சத்தியமாக இடிக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. சரிதா இல்லையா? சரி, நம்ம சிவிக்கில் உட்காந்து பார்க்கலாமா காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டா சிவிக் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஹோண்டாலே வந்து டாப்பஸ்ட் மாடல் வண்டின்னுவாங்க. இதில் வந்து என் தம்பி தான் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ரேசிங் கார் மாதிரி இருக்குது. இதில் வந்து என் தம்பி வந்து உட்காந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். ஸோ அவனை வச்சு வீடியோ எடுத்துடலாம். எனக்கு எப்படி இருக்குது? ஆடி மாதிரி இருக்குது. ஆடி மாதிரியா? ஆட்டோமேட்டிக் இது, அதனால் அப்படி இருக்குது. இது ஒன்று இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 26 lakhs தான். இது டாப் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 26 lakhs ஆன் ரோடு வருன்றாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் ப்ரைஸும் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஹோண்டா சிவிக்கோட ப்ரைஸ் தெரியுன்னா வேறு எதுவுமே பார்க்க தேவையில்ல, விஸ்வா விளாக்ஸ் பார்த்தா போதும். ஸ்டியரிங் இது வந்து செல்ஃப் ட்ரைவ்க்கான காராக. இது ஆட்டோமேட்டிக் மட்டும்தானா, இது வந்து மேனுவலே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் மட்டும்தான், கிளச்சே கிடையாது. இந்த இன்னர் லுக் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி A4 A6 இல்லை அந்த மாதிரி ஒரு இன்னர் லுக் கொடுத்துருக்காங்க. இந்த லெதர் டெக்ஸ்சர், இந்த உட்டன் காப்போர்டு அதெல்லாம் பாருங்களேன், அப்படி தான் இருக்குது. கீ போட்டு ஸ்டார்ட் பண்ண தான் வரும்னு நினைக்கிறேன். எல்சிடி டச்சும் சூப்பராக இருக்குது. இல்லை கீ ஸ்டார்ட் இல்லை, இன்ஜின் ஸ்டார்ட். கீ இருக்கணும் உள்ள, கீ பாப் இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகும். பாரு காமிக்குது பாரு, அங்கே வேறு தெரியுதா, போட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும். இது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவிங் கார் தான், பின்னாடி அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது தான். ஆனால் என் வீட்டுக்கு நான் உட்காந்து காமிக்கிறேன். சரி நான் உட்காரதுக்கு வந்து என் தம்பி உட்காந்து காமிக்கிறான் எப்படி இருக்குன்னு. சரி சொல்லி எப்படி இருக்குங்க. எப்பயுமே வந்து அவன் தான் பின்னாடி உட்காருவான், நான் வந்து முன்னாடி தான் உட்காருவேன். அதனால் அவனே வந்து இந்த வாட்டி உட்காந்து காமிக்கிறான்னு காமிக்கிறான். அதே இதெல்லாம் இருக்குது. சொல்லு வண்டி பற்றி சொல்லு. சிட்டியில் வந்து இங்கே வந்து இப்படி மாஸ்க் கேட்டு பேசு. சிட்டியில் வந்து இங்கே இந்த மாதிரி ஆன் இப்படி ஆஃப்னு, அங்கே ஒரு பிளாக் கலர் டெக்ஸ்டரில் இருந்துச்சு. நம்ம லைட்டாக முக்கியம், சீட் எப்படி இருக்குன்னு சொல்கிறான். சீட் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த லெதர்லாம் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்கா லெதரு? சத்தமாக பேசு. லெதர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க, அதே லெதர் இதில். மற்ற கார்லலாம் வெறும் இங்கே வரைக்கும் தான் இது கொடுப்பாங்க சீட்டுக்கு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்னா வண்டி வந்து சீட் வந்து லெதர் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும், உட்காந்திங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக இருக்குமா வண்டி. வண்டி பேனட் காமிக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. சரி வா ஓப்பன் பண்ணுவா. வண்டி ஹைட் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, அப்படியே ஒரு ரேசிங் கார் ஸ்டைலில் கொடுத்துக்குது. லென்த்தே பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. நான் எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன். இவன் லெக்குக்கு 18 feet. அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 14 feet ஆச்சும் நார்மல் ஃபீட் எடுத்திங்கன்னா ஒரு 14 feet லென்த் வருது. இது எவ்வளோ பெருசு பா.
பேனர் காமிடா. பாருங்க எவ்வளோ பெரிய பேனட்னு. பயங்கர பெருசாக இருக்குடா. ஓ ரிவர்ஸ் கேமராடா. இந்த ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து செரி ரெட்டு. இவங்ககிட்ட இதுதான் வந்து ரெட் கலர்னால் இதுதான் ரெட் கலர். இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஹோண்டா கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த செரி ரெட்டும் அப்புறமேட்டு ஒயிட்டு ரெண்டு தான் சூப்பராக இருக்குது. இப்போ காஃபி வந்திருக்கு. காஃபி குடிச்சிட்டு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். காய்ஸ் நாங்கள் வந்து ஹோண்டா சிட்டி தான் வாங்குகிற ஐடியாவில் இருக்கோம். ஸோ அந்த ஹோண்டா சிட்டியே நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு இருக்கோம். பாருங்கள் ரெட் கலரில் அந்த செரி ரெட்டு. நான் பின்னாடி வந்து இந்த லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே புரியுது. லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணாதீங்க. ரைட் லெக்கில் மட்டும் பிரேக் அக்ஸலேட்டர். ஆமாம் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். சீட் பெல்ட் சார். அது ஒன்றும் இல்லை காய்ஸ். அப்பா வந்து மேன் வந்து ஓட்டின்னு இருக்காரு. இந்த வாட்டி ஆட்டோமேட்டிக்காக அதனால தான் கொஞ்சம் சொல்லித்தராருங்க. இப்போ நான் ஓப்பன் ரூஃப்ல பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். அப்படியே ரைஸ் பண்ணி போகணும். ஜஸ்ட்டு பிரேக் ப்ரெஸ் பண்ணுறது. இப்போ வந்து பார்க்கிங் போனது ட்ரைவ் மோட். ஓகே ரிவர்ஸில் இருக்குது. திருப்பி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி திருப்பி வாங்க. பேக்கில் வாங்க. பார்க்கிங் ரிவர்ஸ் நியூட்ரல் ட்ரைவ் மோட். இப்போ ஆக்சிலேட்டர் பிரேக் எடுத்தாலே வண்டி மூவ் ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. ஜஸ்ட் பிரேக் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நோ ப்ராப்ளம். இல்லை கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதில் ஒரு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இல்லை கரெக்டாக இருக்கும். ஆமாம். அப்பா ரோடு சன்ரூஃபர் தந்து வச்சுருக்கீங்களா? பளிச்சேந்தது. வீடியோ எடுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. தெரியுதுங்களா? நாய் சுத்தம். மேம் பின்னாடி எப்படி மேடம் இருக்குது உங்களுக்கு? லெக் ரூம் ஹெட் ரூமு பின்னாடி எப்படி சார் இருக்கும் ஸ்பேஸ்? பின்னாடி கரெக்டாக இருக்குது. அந்த அளவு ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர். வண்டி அவ்வளோ ஸ்மூத்னஸ் இருக்கும். பெட்ரோல் இங்கே நாய்ஸே இல்லை. தெரியுதுங்களா? ஆமாம். சன்ரூஃப் க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த வெளியே ஆயிடுச்சு. இதுலேயே ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டால் இன்னும் த்ரில் டு டிரைவாக இருக்கும். வேறு நீங்கள் நார்மலாக ஆக்சஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக கொடுத்தாலே அதை நம்ம இதில் ஏசி கொஞ்சம் கம்மி சார். ஏசி சவுண்டுக்காக. இது ஸ்போர்ட்ஸ் மோடு. நார்மலாக டிரைவ் மோடு. இது அவ்வளோதான் உங்களுக்கு. அவ்வளோதான். நமக்கு இது ப்ளஸ் பேடல் ஷிஃப்ட்னு இருக்கும். கையிலே கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். F1 கார்ஸில் வர மாதிரி. கையில் கியரா? ஆமாம் இங்கே இருக்குது பாருங்கள். எதுக்குது? நீங்கள் இதில் 7 கியர்ஸ் வரும். கையில் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மேனுவல் எப்படி நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இது கையில் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கீழே போயிடுங்க சார். பிரிட்ஜு கீழே. ஓகே ஓகே ஓகே. இல்லை கையில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டிங்கன்னா இது பாருங்கள். இதான் லேன் வாட்ச் கேமரா. இந்த லெஃப்ட் வரது எல்லாமே ஓ தெரியும். ஓகே ஓகே ஓகே. இண்டிகேட்டர் போட்டால் தெரியுமா? ஆமாம். சூப்பராக இருக்குதா? அது அவங்க சொல்கிறது வந்து கையில் ஆட்டோ கியர் மோடுன்றது நம்ம சைக்கிளில் இருக்குல்ல, சைக்கிளில் மூவ் பண்ணி போகிறப்போ கியர் மாற்றி மாற்றி ஸ்பீட் தான் போகிறோம்ல, அதே மாதிரி நம்ம கையில் பண்ணுவோம்ல. போட்டிங்க சார். இப்போ வந்து இதில் பேடல் இப்போ செகண்ட் கியரில் போகுது. ஆமாம் ஓகேங்களா? வண்டி செகண்ட் கியர் நீங்கள் அதை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓ அது இங்கே இருக்கு பாருங்க. ஒரு ரைட்டில் இருக்கு. நீங்கள் இப்படி ஜஸ்ட் இப்படி தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் அது மாதிரி இதில் கம்மி பண்ணுறது இங்கே செகண்ட் கியரில் வேணும். திடீர்னு கட் பண்ணி ஓட்டணும் கீரை. செகண்ட் கியரில் போய் இன்க்ரீஸ் பண்ணால் அது ப்ரெஸ் பண்ணால் தேர்ட் கியர். ஸோ அதான் நான் வந்து இந்த என்னமோ இங்கே வாய்ஸ் பட்டன்லாம் இங்கே இருக்கே, பின்னாடி ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கே நானும் பார்த்துருக்கேன். அது பேடல் ஷிஃப்ட். அலெக்ஸா நம்ம ஃபோன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது. அது ஸ்லோவில் கியர் மாற்றி மாற்றி அந்த 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 டென்ஷன் இருக்காது. ஆமாம். ஸோ நீங்கள் வேணால் செகண்ட் கியர் அப்படியே செகண்ட் கியர் மாற்றிக்கணும். அவ்வளோதான் செகண்ட் கியர். அப்படியே தேர்ட் கியர் வேணால் தேர்ட் கியர். ஓ கூட்டுறதுனா இதில் இறக்குறதுனா இதில். இப்போ இது எனக்கு செகண்ட் கியரில் போகணும் திடீர்னா இது ஸ்லோ பண்ணிக்கணும் அப்படின்னா. ஆமாம். இல்லை எனக்கு நார்மலாக போனால் திருப்பி டிரைவ் மோட் கொடுத்துரும். அவ்வளோ இப்போ நார்மலாக ஆகிடுச்சு. நார்மலாக ஆக்சிடென்ட் கொடுத்தா போயிடும். அப்போ நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த மோடில் மாற்றிட்டு தான் பண்ணணும். ஓ எத்தனை கியர் இருக்குது மொத்தம்? 7 இதில் 7 ஸ்டெப். எப்படி இருக்குது சார் ஓட்டுறதுக்கு? நாய்ஸ் தெரியுதுங்களா? சுத்தமாக ஒரு நாய்ஸ் வைப்ரேஷன்ஸ் இருக்காது. ஸ்மூத்தாக போகுது. ஒரு நாய்ஸ் இருந்தது. என்னது இது சார்? ஆக்சிலேட்டர் கொடுக்குற நாய்ஸ். ஆக்சிலேட்டர் கொடுக்குற நாய்ஸ் தான் வருமே தவிர மற்றபடி இன்ஜின் நாய்ஸ் தான் வராது.
இதுதான் ஆக்சுவலாக ஏதாவது வைப்ரேஷன் தான் பாருங்க, சுத்தமாக வைப்ரேஷன்ஸே இருக்காது. சிட்டியில் இந்த டிராஃபிக் கீரை மாற்றி ஓட்டுறதுக்கு ஆட்டோமேட்டிக் தான் பெஸ்ட்டு சார். பெஸ்ட்டு. இதோட மேனுவல் கிடையாதா? மேனுவலும் இருக்குது. நான் சொல்கிறது இவ்வளோ இதுக்கு இப்போ எப்படி சார் இருக்குது ஆட்டோமேட்டிக் ஓட்டுறது? ஸோ காய்ஸ், நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டு வந்து பார்த்துப்பீங்க. நானே ஓட்டிப்பேன், ஆனால் எனக்கு இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கல. அதனால் எங்கள் அப்பா ஓட்டி காமிச்சார். எங்களுக்கு வண்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரைஸ் வைஸும் சரி, கம்ஃபர்ட்டும் சரி, நல்லா இருக்குது எங்களுக்கு. ஆனால் ஒரே ஒரு வண்டி பார்த்துட்டு அதே வாங்கினா நல்லா இருக்காதுல்ல. அதனால் ஒரு 2-3 கடைக்கு போயிட்டு வீடியோஸ் பண்ணுவேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.